அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அப்படியே இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இந்த இலைகளோடு இலைகளாக இணைந்து ஒரு பசுமையாக காணொளி கொடுக்கணும் அப்படின்னு தான் மொட்டை மாடிக்கு நான் வந்தேங்க. எவ்வளோ நாள் தான் இண்டோர்லேயே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது லைப்ரரியிலேயே. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த இயற்கை பாடா படுத்துதுங்க. பாருங்க, அப்படியே கார் மேகங்கள் மழை வர மாதிரி இருக்குது. இப்போவே கொஞ்சம் சொட்டு சொட்டாக மழை தூவிட்டு தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இங்கே தான் காணொலியை பேசுவோம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். இப்படி கொத்தா இலைகள் இருந்தால் பிரச்சனை இல்லை போல், ரெண்டு இலைகள் மட்டும் இருந்தால் எப்பவுமே பிரச்சனை போல். பிச்சுக்கிட்டு போகவே அவ்வளோ பஞ்சாயத்துகள், அப்படி ஒரு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போவும் மீண்டும் பார்த்தோம்னா எஸ்பி வேலுமணி போர்க்கொடி தூக்கியிருக்காரு எடப்பாடிக்கு எதிராக. டெல்லி இதை எப்படி பார்க்குறாங்க, சப்போர்ட்டா? அதே நேரத்தில் இந்த காட்சிகளெல்லாம் வச்சு விஜய் வேறொரு வகையில் வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காரு. திமுக இருக்காங்க, மறுபடியும் அதிமுகவில் மிகப்பெரிய பூகம்பமாக பல விஷயங்கள் இருக்குது. இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் அந்த சண்டே சீக்ரெட் மீட்டிங்ஸு, அந்த சீக்ரெட் ஸ்கெட்சு, இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வேலுமணியை வெடிக்க வைத்த 5 விஷயங்கள், சண்டே சீக்ரெட்ஸ். ஒரு பக்கம் கரூர்ல இருந்து மற்றொரு முன்னாள் மாஜி அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அவர் எந்த ரூட் எடுப்பாரு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். பனையூர் பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. 7 தொகுதிகள் காலியா இருக்கு. அதுல பார்த்தோம்னா 6 பேர் அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களே ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இப்போ 47 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது போய் அதிமுகவுக்கு 41 எம்எல்ஏக்கள் அப்படின்னு அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில், மகளிர் அணி மீட்டிங்லாம் நடத்தலான்னு திட்டமிட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில், தேதி குறித்த நேரத்தில் அவருடைய பதவிக்கே தேதி குறிக்கிற வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதிமுகவுக்குள் மிகப்பெரிய பூகம்பம். இந்த முறை அதே மேற்கு மண்டலத்திலிருந்து முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவரு ஒரு அரசியல் வெடியை வீசியிருக்காரு. என்னங்க, அவர் தான் இங்கே வந்து சேர்ந்துட்டார் இல்லை, மறுபடியும் மன்னிப்பு கடிதம்லாம் அவங்க டீம் எழுதி கொடுத்து தானே அந்த 25 எம்எல்ஏக்களும். அப்புறம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் போன மாதம், இது வேற மாதம் அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் சண்டே ஒரு மீட்டிங் நடந்தது. கோவையில் எஸ்பி வேலுமணி அவர்கள் நடத்தினார். அங்கே பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுடைய படம் மிஸ்ஸிங்கு, கொடி மிஸ்ஸிங்கு, அதிமுகவுடைய கொடி மிஸ்ஸிங்கு. அங்கே காரசாரமாக வெடிச்சிருக்காரு எஸ்பி வேலுமணி. அதாவது, எனக்கு இப்போ கொடுத்துருக்கிற பதவி எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, வேணாம், அனைவருக்கும் உரிய அங்கீகாரம்லாம் கொடுக்கணும், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன், நம்ம கட்சிக்காக நான் எனக்காக மட்டுமா பேசுகிறேன், மாஜி மினிஸ்டர்ஸ் பலருக்காகவும் தான் பேசுகிறேன். ஒரு பக்கம் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், திரு சிவி சண்முகம், இன்னொரு பக்கம் திரு விஜயபாஸ்கர், இப்படி எல்லோருக்காகவும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கியிருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி சீறி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அவர் சொன்னதுலேருந்து கட்சியுடைய நலன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 25 பேரும் நாங்கள் மறுபடியும் கட்சிக்குள்ளார ஓகே பேசிப்போம் அப்படின்னு நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் சரியான ரெஸ்பான்ஸு எடப்பாடி கொடுக்கல. ரெண்டாவது, முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களெல்லாம் இணைச்சிருந்தா நிச்சயமாக நம்ம ஆளுங்கட்சியாக வந்திருக்க முடியும். அதை தன்னுடைய அதிகாரத்துக்காக செய்ய தவறிவிட்டார் எடப்பாடி, தன்னுடைய பதவிக்காக அப்படிங்கிற ரீதியில் விமர்சிச்சிருக்காரு. மூன்றாவதாக, இப்போ மீண்டும் எஸ்பி வேலுமணிக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில துணை பொதுச் செயலாளர். ஆனால் அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த பழைய பொறுப்பு, மாவட்ட செயலாளர், கோவையில் தெற்கு மாவட்ட செயலாளர், அந்த பதவி வேணும், அந்த கோவை மாவட்ட அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அதை விட அவரை கொதிப்படைய வச்சது என்னன்னா, அவருடைய அரசியல் எதிரி அப்படி கூட வச்சுக்கலாம், போட்டியாளர்னு வச்சுக்கலாம், மற்றொரு முன்னாள் அமைச்சரான திரு சே ம வேலுசாமி அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, மாசே பொறுப்பு. அவரோட இணைஞ்சு எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு இவர் கொதிக்கிறாரு. அதற்கடுத்து ரொம்ப இவரை சீன விஷயங்கள், எனக்கு எதிராக வேணும்னு அத்தனை குரூப்புகளை ஓப்பன் பண்ணி தொடர்ந்து என்னை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை டம்மியாக வச்சிருக்கிறதுக்காகத்தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா, மாநில பொறுப்பை. அப்போ என்னால் இங்கே கட்சி வளர்ந்ததெல்லாம் அவசியம் இல்லையா அப்படின்னு ஏகத்துக்கும் கொதிச்சிருக்காரு. இதே ரூட்டில் போனால் சரியாக இருக்காது, மறுபடியும் அந்த மாவட்ட செயலாளர் பதவி, அந்த அதிகாரம் இல்லைன்னா வேற ரூட்டு
அப்படின்னு போர்க்கொடியை உயர்த்தியிருக்காருங்க. அதை நோக்கி கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மறுபடியும். அந்த நேரத்தில் தான் அப்படியே நிறுத்திட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா சபாநாயகர் அவர்களுடைய அவர் முன்பாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சு கடிதத்தை கொடுத்திருக்காரு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர். இதுல அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, இவர் பேசி அந்த குட்டியான ஒரு கிளிப்பிங்ஸ், ஒரு வீடியோ எல்லா பக்கமும் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது கட்சிக்காக அப்படியே முழங்கியபடி எடப்பாடி அவர்களுக்கு எதிராக. இது எடப்பாடி அவரை பயங்கரமா சீன்ன மாதிரி ஆகிடுச்சு. இதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேணும்னே எஸ்பி வேலுமணி டீம் இப்படி இந்த வீடியோவை வைரலாக்கி பல்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம இறங்கி போகக்கூடாது அப்படின்னு இந்த சைடில் இருந்துட்டு இருக்காங்க. மீண்டும் ஒருத்தர் இங்கே கட்சியிலேருந்து இன்னொரு ரூட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு தகவல்கள். அதுக்குள்ளார மழை வந்துருச்சு, கொஞ்சம் நின்னவொன்னே அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த செக்மெண்ட்டில். வெடிக்கும் வேலுமணி, அப்செட் எடப்பாடி, டெல்லிக்கு பறந்த ரிப்போர்ட்ஸ், அங்கிருந்து வந்திருக்கும் மெசேஜ் என்ன? லைட்டாக கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்குங்க, ஆனால் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்குள்ளார இந்த செக்மெண்ட்டையும் நான் முடிச்சிடணும். எப்படி தேர்தல் நேரத்தில் 10 மணிக்குள்ளார பேசி முடிச்சிடணும், பரப்புரையை முடிச்சிடணும்னு உடனே வெற்றிக்காக எப்படி பாடுபடுவாங்க. இப்போ ஃபுட்பால் வேறு வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்குல்ல, கடைசி நொடிகளில் கூட, எக்ஸ்ட்ரா டைம் கடைசி நொடிகளில் கூட இப்போ நெதர்லாண்டை தோக்கடிச்சது மொரோக்கோ, பிரேசில் அப்படிதான் வெற்றி அடைஞ்சு அடுத்த சுற்றுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு வரோம். இதுக்கே இவ்வளோ நேரம் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இங்கே எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் எதிர்பார்த்த அந்த பொறுப்பு அவருக்கு மறுபடியும் கிடைக்கல அப்படின்னா வேற ரூட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றைய காணொலியிலேயே சொன்னது போல 11 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவை, தனி மெஜாரிட்டியை நிரூபிக்க. அதனால சிங்கிளாக தாவேக்காவுக்குன்னு அந்த செல்வாக்க, அந்த பவரை, அந்த மேஜிக் நம்பர் வேணும் அப்படின்னா அவங்க காய் நகர்த்திட்டு இருக்காங்க. குறிப்பாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவங்க டீம் தான் ஸ்கெட்ச் போட்டு எல்லோரிடமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 4 பேர் இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் மொத்தமாக 7 தொகுதிகள் காலியாக இருக்குது. இன்னும் 4 இருந்தால் போதும். ஸோ 4ஐ நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. பனையூரை நிறுத்திட்டு அப்படியே இங்கிருந்து நம்ம கோவை வருவோம். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய டீம் அதிருப்தியில் இருக்காங்க இல்லையா? இந்த தகவல்கள் இங்கே எடப்பாடி அவர்களுக்கும் தெரிஞ்சது. 2 தரப்பையும் சமாதானம் செய்து வைக்க சில டீல்லாம் வந்து பேசுனாங்க. ஆனாலும் எஸ்பி வேலுமணி அவர்கள், எனக்கு மட்டும் இல்லை 30 மாவட்ட செயலாளர்கள் அப்போவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஆனாலும் கட்சிக்கு எந்த நெகட்டிவான இமேஜ் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் கட்சி நலனுக்காக தான் 25 எம்எல்ஏக்கள் 30 மாசேக்களும் அமைதியாக போனோம். இனிமேலும் அப்படி இருக்க முடியாது, இறங்கி வேலை பார்க்குற மாதிரி அந்த பவர் வேணும் அப்படின்னு இவங்க பேசியிருந்திருக்காங்க. இந்த டீலு, டிமாண்டு இது எல்லாமே டெல்லியுடைய கவனத்துக்கும் போயிருக்கு. இவங்களுக்கு இடையில பேசி கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரம் டெல்லிக்கு இந்த தகவல் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே டெல்லி சொல்லி தான் எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீம் கொஞ்சம் அமைதியாக போய் மறுபடியும் மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்து அவங்க அதிமுகவில் இணைஞ்சாங்க. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 பேர் எடப்பாடி அவர்களுடைய ஆர்டருக்கு எதிராக வாக்கு செலுத்தினாங்க, தாவேக்க ஆட்சிக்கு ஆதரவாக. அதுக்கப்புறம் அந்த கடிதம்லாம் கொடுத்தாங்க. டெல்லியோடைய தலையீடு இருந்தது. இப்போ மறுபடியும் பாருங்கள், நீங்களாம் சொல்லி தான் நாங்கள் இப்படி நடந்துக்கிட்டோம், ஆனாலும் எதுவும் பாசிட்டிவாக நடக்கலை அப்படின்னு வேலுமணி அவங்களுடைய சைடில் இருந்தும் தகவல்கள் போயிருக்கு. அப்புறம் ஹை பொசிஷனில் இருந்த அந்த உயர் பொறுப்பில் இருந்தவர், பக்கத்து ஸ்டேட்டில் கூட முழுமையான அதிகாரத்தில் இருந்தவர், அவர் தான் தொடக்கத்திலேருந்தே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர், எல்லா பிரச்சனையும் டெல்லிக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தார். எடப்பாடி டெல்லி, இப்போ எஸ்பி வேலுமணி எடப்பாடி டெல்லி அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேறு சில மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் தொழில் நடத்தி கொண்டிருக்கிற பெரும் தொழிலதிபர்கள் இருக்காங்க இல்லையா? முக்கியமாக எடப்பாடி அவர்களுக்காக பேசுகிறவங்க, அவங்களும் அதிமுகங்கிறது ஒன்று வேணும், இப்படி எல்லோரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு அந்த டீமும் இங்கே அதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த முறை வேலுமணி எடப்பாடி அப்படின்னு 2ஆக மிகப்பெரிய பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா டெல்லியை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறத பாசிட்டிவா பார்க்குறாங்க. அதிமுக அவங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் அவங்க பலகீனமாக மாறிக்கொண்டிருக்கிறத இன்னொரு பக்கம் அந்த இடத்துல தேசிய கட்சியான தங்களை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு இடத்துல 2 பேர் பலமாக இருந்தால் ஏதாவது ஒரு பலம் குறைஞ்சாதான் அந்த இடத்துல நம்மளை நிரப்பிக்க முடியும். இதுதான் ஒரு கேமுடைய ட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ பாஜக அந்த இடத்துல நிரப்பிக்க முயற்சி செய்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே அடியாக அந்த பார்ட்டி இல்லாமல் போனதுன்னா ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும்ல, பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் தான் முழுமையாக கரைஞ்சி போகாமல் அதே நேரத்தில் ஒரு நாட்டாமையாக தங்களை இங்கே நிலைநிறுத்தி கொள்ள
டெல்லியும் சில கேமை ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புக்கும் சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையின் காரணமாகத்தான் இவ்வளோ நாட்கள் மேற்கு மண்டலத்தில் வந்து பெரிய பிரிவு, அதாவது ராஜினாமா போன்ற காட்சிகள் வெளிப்படலை. இந்த ஜூன் 30ஆம் நாள் மாலை நேரம் வரை எதுவும் நடக்கலைன்னா இதுதான் பின்னணி அப்படின்னு மூச்சு விடாமல் இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்களும் இங்கே கமலாலய வட்டாரத்து சோர்ஸுகளும். எப்படியோ அடைமழை வரதுக்குள்ளார இதை பேசிட்டேன். இங்கே ஆளுங்கட்சி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 11 அப்படிங்கிறத அதை நோக்கி பயணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்தில் 3 திமுக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கோவையில் 1 அதிமுக. அதில் முக்கிய முகமாக திரு எஸ்பி வேலுமணி இருக்காரு. அதிமுகவை இங்கே டோட்டலாக ஒன்றை உடைச்சி தான் இன்னொரு பக்கம் தங்களுக்கு ஒரு ஸ்டேஜை உருவாக்கிக்க முடியும். அதிலிருந்து தங்களை பலப்படுத்திக்க முடியும். அப்போ இங்கே முழுமையாக பலமான அதிமுகவுடைய மேற்கு மண்டலம் உடைஞ்சா டோட்டலாக அதிமுக பெரிய சிதைவை சந்திக்கும். ஏற்கனவே அப்படி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ முதல்ல அந்த எதிரியை முடிச்சுட்டு அடுத்து நேரடியாக களத்தை டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு தீவிரமாக முன் வச்சு தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு கேம் பிளானை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கேற்ப தான் இப்போ காட்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்செட் தான். ஆனாலும் இவங்களுடைய பேச்சை நம்ம இப்போ கேட்டுட்டோம்னா அடுத்து நம்முடைய கட்சி பதவி, அந்த பொதுச் செயலாளர் பதவியும் குறிவைப்பாங்க. அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஸ்டாண்டில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக பல இலைகளாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 2 இலை இருந்தாலும் சரி, அது சேர்ந்திருந்தால் தான் அதிமுகவுக்கு பலம். தனித்தனியாக பிரிஞ்சு சிதறி இருந்தால் அது அவங்க அரசியல் எதிரிகளுக்கு தான் சாதகமாக போகும் அப்படிங்கிறாங்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வேர்கள் போல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இரத்தத்தின் இரத்தங்கள். ஆனாலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் திமுகவோடு கூட்டு சேர்ந்து செயல்பட அதிமுக நினைச்சிருச்சு, அதை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு அந்த ஒற்றை பாயிண்ட்டை, எல்லோரும் சொன்ன அந்த ஒற்றை பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தன்னுடைய நகர்வை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அடுத்து பனையூர் ரூட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். இதுதான் களம் உணர்த்துது. இதற்கிடையில் டெல்லியிலிருந்து சில குழுக்கள் வந்து பேசவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. மழையும் பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மறக்காமல் நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.